நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இருவர் நீதிபதியின் வீட்டில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அவர்களை சிறைக்கு அனுப்பும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். சீமான் வீட்டின் பாதுகாவலர் முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் மற்றும் சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் சுபாகர் ஆகிய இருவரும் போலீசாரை தாக்கியிருக்கிறார்கள் என்ற புகாரின் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டு சுமார் 5 மணி நேரம் நீலாம்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டனர். அமல்ராஜிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி மற்றும் 20 தோட்டாக்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் அமல்ராஜ் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கொலை முயற்சி, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆபாசமாக பேசுதல், ஆயுத தடுப்பு சட்டம் அதன் கீழ் 2 என மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஓட்டுநர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருவரும் நீலாம்கரை நீதிமன்றத்தில் 5 மணி நேர விசாரணைக்கு பின்னர் தற்போது சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் நீதிபதி கார்த்திகேயன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் சிறையில் இன்று இரவே அடைக்கப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் சீமான் வீட்டின் முன்பும் கூடுதல் போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நந்தா, நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்கள்.